ஸோ இவரை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை. ஓகே, டிராகன். ராம் என்டர்டைனர்ஸ் பிரசன்ட் சூரியன் ஜி இயக்கத்தில் ராஜீவ் கோவிந்தா பிள்ளை நடிக்கும் டெக்ஸ்டர் வெற்றி நடை போடுகிறது. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஆக்சுவலி மேம்க்கு தமிழ் தெரியாது. ஸோ பெருசாக என்னால் பேச முடியல. ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் அவங்களே என்னோட மொபைலில் வந்து லைக் இந்த ஃபேவரேட்ஸில் போடுறேன், ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாலண்டியரெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அவங்கக்கிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா டைமிங் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டைமிங்குள்ளே எங்களுக்கு முடிக்கணும், ரொம்ப எலகண்ட்டாக இருக்கணும் அண்ட் ரொம்ப ஃபுல்லாக வேணாம் அப்படின்றதே என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் பிளான் பண்ணோம். அவங்க எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் ஒரு செட் ஆஃப் இமேஜ் சென்ட் பண்ணி மேம் கிட்ட ஃபைனல் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் மேரேஜில் தான் அது நல்லா தெரியும்னு பார்த்தா நான் பார்த்ததை விட ட்ரெண்டானது ரிசப்ஷனில் அந்த ஒரு ஹூக் ஸ்டெப் ஒன்று வந்ததில்ல, அதில் தான் அவங்களோட ஹேண்டு. ஸோ நான் இன்ஸ்டா திறந்தா நம்ம ஃபீட் ஃபுல்லாக மேம் தான் இருக்காங்க. அதில் அந்த ஹூக் ஸ்டெப் தான் லைக் அந்த ஒரு ஸ்டெப் இருக்கும்ல. பிகாஸ் எனக்கு பின்னாடி தான் தனுஷ் சார் உட்காந்துருந்தாங்க. பிகாஸ் எனக்கு சீரியஸாக தெரியவே தெரியாது சார் அங்கே இருக்காங்க. சாரோட மூவியும் தெரியும், ஆனால் சார் அங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டிங்கான ரீல் கயாடு லோஹர் அவங்களது டான்ஸ் ரீல் மட்டும் இல்லை, அவங்களோட டிராகன் படத்தில் ஒரு குட்டி செரமனி இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ரிசப்ஷனில். ஸோ அந்த ஒரு பார்ட்டுமே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அவங்க கையில் மெஹந்தி போட்டு விட்ட ஆர்டிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ. ஸோ எஸ், அந்த ரீல் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. குறிப்பாக அவங்களோட கையில் இந்த மெஹந்தி டிசைன் தான் ரொம்ப யூஸ்வலாக இல்லை. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, தனித்தனியாக தெரிஞ்சிச்சு. அது பார்க்க ஒவ்வொரு டிசைனுமே யூனிக்காக. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிச்சு? சினி ஃபீல்டில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சீனியர் சார் ஒரு பாலான் சார் இருக்காங்க. அவங்க தான் வந்து எனக்கு நிலவுக்கு இன்மேல நடிக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அங்கே வந்து லைக் நான் ரேண்டமாக ஒர்க் பண்ணியிருந்தேன் அனிகா மேம்க்கு. ஸோ அந்த ஒர்க்கில் இருந்தால் எனக்கு காண்டாக்ட்ஸ் எடுத்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ அந்த ஒர்க்கில் இருந்தால் எனக்கு இந்த ஒர்க் கிடைச்சது. இந்த படத்தில் கயாட உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னாங்க? இந்த மாதிரி தான் எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜென்ரலாக ஒரு ரிசப்ஷன் மேரேஜ்னா உங்களுக்கு ஒரு ரெகுலர் பேட்டர்ன் இருக்கும், அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி எப்படி சொன்னாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா டைமிங் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டைமிங்குள்ளே எங்களுக்கு முடிக்கணும், ரொம்ப எலகண்ட்டாக இருக்கணும் அண்ட் ரொம்ப ஃபுல்லாக வேணாம் அப்படின்றதே என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் பிளான் பண்ணோம். அவங்க எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் ஒரு செட் ஆஃப் இமேஜ் சென்ட் பண்ணி மேம் கிட்ட ஃபைனல் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களோட கான்வர்சேஷன் வித் கயாடு அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி மேம்க்கு தமிழ் தெரியாது. ஸோ பெருசாக என்னால் பேச முடியல. மற்றபடி வந்து லைக் ஃபர்ஸ்ட் டே அந்தளவுக்கு கிடையாது. பட் செகண்ட் டைம் நான் பண்ணும்போது கொஞ்சம் லைக் அவங்களோட லைக் இந்த மாதிரி தான் என்னோட பேட்டர்ன் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எனக்கு நான் இப்படி தூங்கிக்கிறேன், நீங்கள் வந்து அப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் வந்து லைக் நான் லாஸ்ட்டாக கிளம்பும் போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா, நான் அந்த மாதிரிலாம் நிறையா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ் நிறையா கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பெருசாக எதுவும் இல்லை. லைக் நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் அவங்களே என்னோட மொபைலில் வந்து லைக் இந்த ஃபேவரேட்ஸில் போடுறேன், ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாலண்டியரெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அவங்கக்கிட்ட. ஸோ அப்போ எடுத்த குட்டி குட்டி க்யூட் கிளிப்ஸ் தான் சேர்த்து நீங்கள் ஒரு ரீலா? ஆமாம், அதை நான் அப்போவே போஸ்ட் பண்ணேன். பட் செப்டம்பர் மந்த் மேம் யாருக்கும் தெரியாது. ஸோ டிராகன் அந்த ஒரு ஒன் டேல அவங்க நல்ல ட்ரெண்டானது தான். ஓகே. சோ எஸ், இந்த ரீல நாங்க பார்த்தப்போ அந்த டிசைன் சொன்ன மாதிரி ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அந்த டிசைன் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நானுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு அது சீன்ஸில் வரும்னு. நான் வந்து லைக் ரிசப்ஷனை கவர் பண்ணல. நான் மேரேஜில் தான் அது நல்லா தெரியும்னு பார்த்தா நான் பார்த்ததை விட ட்ரெண்டானது ரிசப்ஷனில் அந்த ஒரு ஹூக் ஸ்டெப் ஒன்று வந்ததில்ல, அதில் தான் அவங்களோட ஹேண்டு. ஸோ நான் இன்ஸ்டா திறந்தா நம்ம ஃபீட் ஃபுல்லாக மேம் தான் இருக்காங்க. அதில் அந்த ஹூக் ஸ்டெப் தான் லைக் அந்த ஒரு ஸ்டெப் இருக்கும்ல. ஸோ அதை பார்க்கும்போதே சீரியஸாக நம்ம எவ்வளவோ ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஃபீட் ஃபுல்லாக நம்மளுடைய பிக்சர் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கொஷின் இருக்கும்ல சின்ன வயசுலாம், இவங்களுக்குலாம் யார் மெஹந்தி போட்டிருப்பா, அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து லைக் பரவாயில்ல நம்ம அந்த ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்ற ஒரு மாதிரி ஹாப்பினஸ் வரும். ஓகே. ஸோ இப்போ லைட்டா ஒரு மெஹந்தி போட்டுட்டே அப்படியே இந்த கான்வர்சேஷன் ஓகே கண்டிப்பா. ஸோ எஸ், நம்ம கயாடு மேம்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பேட்டர்ன் சொல்லுவீங்க? ஸோ அதெல்லாம் வந்து இந்தியன் பேட்டர்ன் கிடையாது. லைக் இந்த சிம்பிளாக இருக்கிற மாதிரி இண்டோ அரபிக் மண்டலா அந்த மாதிரி நாங்கள் போயிருந்தோம். இந்தியன் பேட்டர்னா அவங்களுக்கு இந்தியன் பேட்டர்ன்ஸ் வச்சு ஃபுல்லாக கவர் ஆகி வரும். ஸோ அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தது வந்து கொஞ்சம் மினிமல் பேட்டர்ன்ஸாகவே போக சொல்லியிருந்தாங்க. ஸோ நீட்டாக ஃபோட்டோஸ்க்கு லைக் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ அது வந்து போய் டைரெக்டாக அந்த ஒரே டைமில் முடிச்சிட்டிங்களா பண்ணி, இல்லை அதுக்கு ஒரு ட்ரையல் பார்த்து அந்த மாதிரி நடந்ததா? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து நைட் 11 o'clock சொல்லியிருந்தாங்க. மெயினாக அவங்க கொடுத்த டாஸ்க் என்னென்னா இன்ஸ்டன்ட் கோன் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஓகே.
ஸோ அங்கே தான் எனக்கு டாஸ்கே ஆரம்பிச்சுது. பிகாஸ் இப்போ நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆர்கானிக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜஸ்தான்லேருந்து இது இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணி நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் டைரிலீஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இது. ஆனால் இதோட ஸ்டெயின்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், பட் இட் டேக் 6 hours. அந்த ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சினியில் போகும்போது அந்த விஷயம் உங்களால் 6 hours கண்டிப்பாக வச்சுருக்க முடியாது. இமீடியட் இன்ஸ்டண்ட்டான விஷயம் கேட்டாங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கே ரிமூவ் ஆகிடணும். ஸோ இந்த டாஸ்க்கெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ மெஹந்தி போடுறதுலாம் அங்கே விஷயம் இல்லை, இந்த மாதிரி டாஸ்க்கு அதோட பண்ணுறது தான் எனக்கு அங்கே விஷயமா இருந்தது. ஓகே. கையடு மேம் தவிர வேறு யார்கிட்டலாம் டீமில் பேசுனீங்க? உங்கள் ஒர்க் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஸோ அங்கே வந்து லைக் அவசரமாக எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஓகே. அங்கே ஒர்க் பார்த்து நம்ம மேரேஜில் இருக்கிற மாதிரி உங்களோட ஒர்க் நல்லா இருக்குது அந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணி சொல்கிற அளவுக்கு அங்கே யாருக்குமே டைம் இருக்காது. ஓகே. எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஓகே. ஸோ மேம் பார்த்தாங்க. அப்போ அங்கே இருந்துங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. மற்றபடி வந்துட்டு பெருசாக அங்கே லைக் யாரும் அவங்க எல்லாருமே அந்த செட்டுக்கு பிஸியாக இருந்தாங்க. 8 o'clock ஷூட். ஆமாம், 8 o'clock ஷூட்டுன்றதுனால. என்கிட்ட பேசினது வந்து லைக் ரமேஷ் சார்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சோக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வருவாங்கல்ல, லைக் ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க, அந்த சார் தான் என்னை காண்டாக்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பேசினது. ஓகே. மற்றபடி என்கிட்ட நிறைய பேர் பேசினாங்க. நான் யாரும் என்னன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஓகே. டெக்னீஷியன்ஸ். ஆமாம், டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இவங்க தான் பேசினாங்க அப்படின்னு எனக்கு யாரையும் தெரியாது. லைக் அவங்க கால் பண்ணுவாங்க, இப்படி டைரக்ட் பண்ணுவாங்க, நான் அந்த மாதிரி பண்ணேன், அவ்வளோதான். நீட் மூவி நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், அதில் யாருக்கு ஒர்க் பண்ணியிருந்தீங்க? ஆக்சுவலி அதில் வந்து ஒரு மெயின் சீன் ஒன்று வரும். லைக் அந்த எக்ஸோட நேமை வந்து அதில் எழுதியிருக்க மாதிரி ஒரு சீன் வரும். ஆக்சுவலி அந்த சீன் வந்து நாங்கள் அங்கே பண்ணோம். ஓகே. அது வந்து இது கேரவனில் பண்ணோம். ஸோ நான் ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஃப்ரீயாக பிரைட் வீட்டில் எப்படி இருப்பேனோ அப்படி தான் இருந்தேன். பட் நாங்கள் நீக் வந்து எப்படி பண்ணோம்னா லைக் ஆன் த செட்டில் லைக் எல்லாரும் பரபரப்பாக இருந்தாங்க. ஸோ அந்த செட்டு உள்ள போய் என்னை விட்டுட்டு லைக் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஓகே. ஸோ எனக்கு கொடுத்தது சின்னதாக ஒரு ஹேண்ட் மட்டும் பண்ணால் போதும், ஏன்னா அதுதான் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி நேம் ஹைட் பண்ணி வைக்கணுன்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அதுக்கேற்ற மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வச்சிட்டேன். அது எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் அங்கே சொன்னது. பிகாஸ் எனக்கு பின்னாடி தான் தனுஷ் சார் உட்காந்துருந்தாரு. பிகாஸ் எனக்கு சீரியஸாக தெரியவே தெரியாது சார் அங்கே இருக்காங்க. சாரோட மூவின்னு தெரியும், ஆனால் சார் அங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு அவங்கள வந்து அவங்க இருக்காங்கன்னு ஹாப்பியாகிறதா இல்லை அவங்க கூட ஒர்க் பண்ணுறோன்னு பேனிக் ஆகுறதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் நான் ஒர்க் முடிச்சுட்டு நான் அந்த செட்டில் அங்கே தான் இருந்தேன். பிகாஸ் அந்த ஷூட் முடிகிற வரைக்கும் நான் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. நீங்கள் எந்த ஃபேஸ் போர்ட்ரேட் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிங்க அண்டு எது வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க் உங்களுதுல? டேரெக்டாகவே காட்டிருட்டா நீங்கள் நம்பலனாலும் ஓகே தான். ஸோ இவரை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை. ஓகே. டிராகன் பிரதீப் சார் தான். ஆக்சுவலி அப்போ லவ் டுடே வந்தது. ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும். லிட்டரலி ஒரு நவம்பர் 2022 கிட்ட இது நான் பண்ணது வந்து 2021லயோ சம்திங் நினைக்கிறேன். கலர் ஃபில்டர் ஆயிருக்கா இல்லை கம்ப்ளீட் கோன் தானா? கம்ப்ளீட் கோன் தான். ஓகே. ஸோ நீங்கள் ஷேட்ஸ் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அதோடைய ப்ளஸ்ஸே உங்களுக்கு அதுதான். ஸோ நீங்கள் அப்படியே 3D மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபியில் எந்த மாதிரி உங்களுக்கு இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்தது. பட் அப்போது ரொம்ப காமெடியாக இருந்தது. ஆனாலும் எனக்கு வந்து அவங்க கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்தாங்க. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ். ஆமாம், அப்போ எல்லாருக்குமே வந்து அவங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கில். ஸோ அவங்களுடைய மூவியில் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப நான் ஹைப் ஆனது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பிக் தான். மேபி நான் இன்னும் கொஞ்சம் நான் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சூப்பர். எஸ், பயங்கர ட்ரெண்ட்லையும் போயிட்டு இருக்குது. ரொம்ப கெரியருமே அடுத்தடுத்த லெவல் க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றப்போ ஒரு நல்ல விஷயங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். அண்ட் அடுத்து இன்னும் நீங்கள் வேற ஒரு படத்தில் ஒரு மெஹந்தி பண்ணி அது ட்ரெண்ட் ஆகி இதே மாதிரி கான்வர்சேஷனில் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். பை. ராம் என்டர்டைனர்ஸ் பிரசன்ட் சூரியன் இயக்கத்தில் ராஜீவ் கோவிந்தா பிள்ளை நடிக்கும் டெக்ஸ்டர் வெற்றி நடை போடுகிறது. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.